மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இது ரீசெண்டா நம்ம நிறைய வீடியோஸ் கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்காக கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாருங்க அதோட வீடியோவை. அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதையுமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதனால நீங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதுல வந்து நான் ஒரு ஆன்சர் கீ மட்டும் கொஸ்டின் சூஸ் ஆன்சர் கீ மட்டுமே பார்த்துட்டு சூஸ் அண்ட் ஃபில் அப் ஆன்சர் கீ பார்த்துட்டு மற்ற 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்றேன். நாளைக்கு மார்னிங் வந்து 5 மார்க்ஸ் என்னென்ன படிக்கணும், லாஸ்ட் டே என்னென்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ், டாப் 20 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நான் சொல்றேன். அதையுமே நீங்க பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தரா ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா, நீங்க எக்ஸாம் சம்பந்தமா தகவல் வேணும்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் இப்பதான் நம்ம எஜுகேஷன் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டினியூஸா, ஸ்கூல் எஜுகேஷன் கண்டென்ட். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹூ இனிஷியேட்டட் த ஃபார்மேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்னா ஆன்சர் வந்து உட்ரோ வில்சன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹூ இஷ்யூட் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னா மருது பிரதர்ஸ். ஸோ யார் வந்து திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர்கள்? மருது சகோதரர்கள். 13th ஒன், அதாவது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கான்டெக்ட் இன் விச் சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட். சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வந்து எதுக்காக, எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னா முண்டா கிளர்ச்சி, முண்டா ரிபெல்லியன். 1709 தரங்கம்பாடியில வந்து யார் பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சாருன்னா ஜீகன் பால்க்கு தான் பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சாரு. அண்ட் 5th வந்து பார்த்தீங்கன்னா லொகார்னோ ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இன் த இயர் 1925. பழவேற்காடு ஏரி எங்கெங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேஷ் பார்டர்லயும் இருக்கு. 7th ஒன் டேஷ் இஸ் த லைன் ஜாயினிங் த பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால்னா ஐசோ ஹைட். அதாவது மழை காடுகள், மழை கோடுகள்னு எங்கெங்கெல்லாம் மழை பெறும்னா மழை காடுகள் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா தஞ்சாவூர். நெல் அப்படின்னாலே தஞ்சாவூர் நம்ம நோட் பண்ணலாம். 9th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாசஸ் நாட் லொகேட்டட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ல காணப்படாத கணவாய் எது அப்படின்னா போர்காட் பாசஸ். 10th ஒன் த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்ட் டெமோகிராஃபி. 11th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் இஸ் ரைட்ஸ் ரிகார்டிங் த பிரியாம்பிள்னா சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ இந்த மாதிரி பிரியாம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா லாஸ்டா ரிப்பப்ளிக் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்டா வந்து சாவரின் இருக்கணும். சாவரின் அண்ட் ரிப்பப்ளிக் மட்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே ஈஸியா எழுதலாம். அண்ட் 12th ஒன் பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் ஹெட்டட் பை. ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட தலைவர் யாரா இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரலுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 13th ஒன் பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஆர் அப்டைனிங் ஃபுட் நெசசரி ஃபார். ஃபுட் அப்படின்னாலே நியூட்ரிஷன் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ முதன்மை துறை பிரைமரி செக்டார் அப்படின்றது அக்ரிகல்ச்சர், செகண்டரி செக்டார் அப்படின்றது இண்டஸ்ட்ரி, அண்ட் டெர்ஷரி செக்டார் அப்படின்றது சர்வீஸ். ஸோ இது எல்லாமே இந்த செக்டார் வைஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2022 சப்ளிமெண்டரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இது வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. இதை கேட்கலாம் மாட்டாங்க. இதுல ஒரு மாடல் வச்சு நீங்க படிச்சுக்கலாம். ஸோ 2022 சப்ளிமெண்டரி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் இது. 2 மார்க் பார்த்தீங்கன்னா பீசன்ட் அப்ரைசிங், பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைட், இதுவுமே வந்து கேட்டது தான். நேம் த கண்ட்ரிஸ் ஆஃப் ட்ரிபிள் என்டிட்டி, இதுவும் கேட்டது. பூர்ண ஸ்வராஜ்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 80% வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. இல்ல கவர் யாருமே சரியாவே படிக்கல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னு நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கான கைட்லைன்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் 19th 20th இந்த மாதிரி இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. என்னென்ன இருக்கு, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க, அண்ட் 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஈஸி, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நீங்க படிச்சுக்கோங்க. அண்ட் பஞ்சசீல் கொள்கைகள் 5 பாயிண்ட், 4 பாயிண்ட் எழுதுனா கூட போதும், 2 மார்க் கொடுத்துருக்காங்க, ஈஸி தான். அண்ட் ஃபில்அப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மார்க் 5 ஃபில்அப் கேட்பாங்க இல்லையா? இதுல கட்டபொம்மன் வாஸ் ஹேங்கட் டு டெத் அட் எங்க எங்க தூக்கில் போட்டாங்கன்னா கயத்தார் அப்படின்றது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற கயத்தார் பிளேஸ்ல தான் தூக்கில் போட்டாங்க. எந்த மரத்துல தூக்கில் போட்டாங்க அப்படின்னா டேமரிண்ட், புளிய மரத்துல. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா எழுதுங்க. டேஷ் எஸ்டாப்ளிஷ்ட் காங்கிரஸ் ரேடியோ அண்டர் கிரவுண்ட் டியூரிங் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னா
உமா மேத்தா அப்படின்றவங்க தான் வந்து கொண்டு வருவாங்க. இது புக் பேக்ல இருக்குதான்னு தெரியல, புக்கின்ல இருந்து கேட்டிருக்காங்க, இதுவும் பார்த்துக்கோங்க. அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரை மறைவாக செயல்படுத்தினார் யாருன்னா உமா மேத்தா. டேஷ் பிளேட்டிவ் விச் லைஸ் பிட்வீன் நீல்கிரிஸ் அண்ட் தர்மபுரி, நீல்கிரியிலையும் தர்மபுரியிலையும் காணப்படுற அதாவது இருக்கிற அந்த பீடபூமி என்னன்னா கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் பிளாட்டிவ். ஓகே. சாத்தனூர் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ரிவர்னா தென்பெண்ணை ஆறு, தென்பெண்ணை ஆறுக்கு நடுவில் தான் சாத்தனூர் அணை கட்டப்பட்டிருக்கும். செகண்டரி செக்டார் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, செகண்டரி செக்டார்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஸோ ஏற்கனவே நம்ம இன்னைக்கு சில 2 மார்க்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 2 மார்க்ஸ் எல்லாமே இதுல இருந்து கேட்டது தான். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணியும் சில கொஸ்டின்ஸ் எடுத்துமே இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த 2 மார்க்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. அண்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணும். காசஸ் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார், ஆக்சுவலி வேர்ல்டு வார் 1 பார்த்தீங்கன்னா காசஸ் கேட்பாங்க, வேர்ல்டு வார் 2 வந்து எஃபெக்ட் கேட்பாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வார் 1 இல்லைனா வேர்ல்டு வார் 2 ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து காந்தியன் மூவ்மெண்ட்டுக்கு என்ன ஒரு சிறந்த உதாரணமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய தடவை கேட்டது இல்லை, இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது வேணும்னா படிச்சுக்கோங்க, அதர்வைஸ் விட்டுடுங்க, ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் தான் நான் கொடுக்கல. இது அர்பனைசேஷன் கொடுக்கல, நான் குளோபலைசேஷன் தான் கொடுத்துருந்தேன். அர்பனைசேஷன் வேணும்னா படிச்சுக்கோங்க, அதர்வைஸ் இது வேண்டாம். டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இது படிச்சுக்கோங்க. நார்த்தன் ஃபோல்டன் மவுண்டன்ஸ் ஹிமாலயாஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் கூட நீங்க எழுதி வைக்கலாம். அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஃபரன்ஸ் கிவ் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல விட்டுடுங்க. மற்றதுல இருந்து நீங்க ஃபுல்லா 10 மார்க்குமே எழுதிடலாம், 10 5 மார்க்குமே உங்களால எழுத முடியும். சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கண்டிப்பா படிச்சுக்கணும். அதாவது இன்னொரு ஹிண்ட் என்னன்னா, ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா உங்களால 4 2 மார்க் அட்டன் பண்ணலாம், 3 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சாலுமே உங்களால 3 5 மார்க் கண்டிப்பா சாலிடா வந்துடும், இல்லைனா 2 5 மார்க் அட்லீஸ்ட் வந்துடும். அண்ட் 4 2 மார்க் சாலிடா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் எந்த லெசன்ஸ் எந்த பார்ட்லையும் விடாதீங்க. ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்ல ஒவ்வொரு லெசன் ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபுல்லா படிச்சிருங்க, எந்த கொஸ்டின்ஸும் விடாதீங்க. 2 பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோட் பை இந்தியா டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் நெய்பர், இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, வேணும்னா படிச்சுக்கோங்க, அதர்வைஸ் விட்டுடுங்க. கோர் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி நான் கேட்டிருந்தேன், ஃபாரின் பாலிசி கண்டிப்பா படிக்கணும். கால்குலேட்டிங் ஜிடிபி இது படிக்கணும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் படிக்கணும். இதெல்லாமே படிச்சது தான் நான் மார்க் பண்ணி கொடுத்தது. அண்ட் 1930 to 1950 வந்து நிறைய தடவை கேட்பாங்க. மோஸ்ட்லி 1920 to 1940, 1930 to 1950 இதெல்லாமே டைம்லைன் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு 20 டிஃபரன்சஸ் கேட்பாங்க. அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோ இந்தியன் ஹிஸ்ட்ரியோ ரெண்டுத்துலேயே எது வேணா நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. அண்டு இந்த மேப்புமே பாருங்க, இதெல்லாமே நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன். அந்த மேப்போட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுலையுமே நீங்கள் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 8 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை அண்ட் இஸ் அவுட்கம். ஸோ இதில் தான் இந்த வேலு நாச்சியார்லாம் வருவாங்க. இந்த வேலு நாச்சியார் கொஸ்டின்ஸ் சில பேர் கேட்கறனா இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 8 மார்க்ஸில். அப்படி இல்லைன்னா பெங்கால் ரெஸ்பாண்ட் டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு பெங்காலோட ரெஸ்பாண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து புக் பேக்கில் இல்லை, புக்கின்ல இருக்குது. அந்த சிவகங்கை இது எல்லாமே ஏதாவது ஒன்று புக் பேக்கில் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா 8 மார்க்ஸில் கேட்கறது இருக்குது பை லக்கில். அண்டு ஜாகிரபிக்கல் மேப்புமே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மவுண்ட் எவரெஸ்ட், கம்பட் கல்ஃபு, தார் டெசர்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டு, டீ க்ரோயிங் ஏரியா வந்து அஸ்ஸாமு, கோல் ப்ரொடியூசிங் ஏரியா வந்து நீல்கிரி எழுதலாம். அண்டு கொச்சின் துறைமுகம், மலபார் கோஸ்ட், இதெல்லாமே ஈஸி தான், 8மே ஈஸியாக எழுதிடலாம். இந்த தமிழ்நாடு எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கன்னியாகுமரி கேட்டிருக்காங்க, காஃபி க்ரோயிங் ரீஜன் ஈஸி. வைகை டேம் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து சேலம் எழுதலாம். செர்வாரியம் ஹில்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது புதுசாக இருக்குது. செர்வாரியன் ஹில்ஸு. எண்ணூர் போர்ட் ஈஸி, சென்னையில் இருக்குது. மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஈஸி தான், தஞ்சாவூர் ஈஸி தான். ஸோ இந்த செர்வாரியன் ஹில்ஸ் மட்டும் நான் கொடுக்கல, இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கிற எல்லா 2 மார்க் 5 மார்க்ஸ் படிச்சிடுங்க. சிலது வேண்டாம், நீங்கள் இது புதுசாக இப்போ தான் படிக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு படிக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.